ஜெர்மன நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நேத்து ஈக்குவடார் வர்சஸ் ஜெர்மனி மேட்ச்க்கு நம்ம ப்ரிவ்யூ பண்ணியிருந்தோம். எப்படி ஈக்குவடார் வெளியே வந்துருந்தோம்னா எதிர்பார்த்துட்டு இருந்தோம். ஆனா ஒரு ஸ்டன்னிங்கான பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி 4 டைம் சாம்பியன்ஸ், வேர்ல்டு சாம்பியன்ஸ் ஜெர்மனியவே வந்து 2-1 ஜெயிச்சிருக்காங்க. ஈக்குவடாருக்கு ரொம்ப எமோஷனலா மூமெண்ட் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஃபர்ஸ்ட் 2 மேட்ச் அவங்க நினைச்ச மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வரல. இந்த மேட்ச் தான் வந்து வின் பண்ணியிருக்காங்க. ஸோ ஈக்குவடார் அதிபரே வந்து இந்த வின்னுக்கு அவங்களுக்கு ஒரு நாள் லீவ் கொடுத்திருக்காங்க அந்த நாட்டுல. ஸோ இந்த மேட்சோட ரிவ்யூவை நம்ம பண்ணி ஆகணும்னா இந்த வீடியோ நம்ம பண்றோம். ஸோ நம்ம கூட இணைஞ்சிருக்கிறது ஃபுட்பால் அனலிஸ்ட் கௌதம் இணைஞ்சிருக்காரு. வணக்கம் கௌதம். வணக்கம் கபில். ஸோ இந்த மேட்ச் நம்ம எதிர்பார்த்த ரிசல்ட்டோட கம்ப்ளீட்டா ஒரு அப்படியே தலைகீழா மாறி இருக்குன்னு சொல்லலாம். 2-1 ஈக்குவலா ரன் பண்ணியிருக்காங்க. நான் 2-1 ஜெர்மனி தான் ரன் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ இந்த மேட்சை பத்தி என்ன நினைக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு என்னச்சுன்னா உங்களுக்கு மேட்ச்க்கு முன்னாடி சொல்லியிருப்பேன், ஃபேன்ஸ் எல்லாம் கொஞ்சம் அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. 15 டார்கெட் ஷார்ட் ஆன் டார்கெட் குரோசமான வச்சு கோல் ஆகல, கோச்சுக்கு அகெயின்ஸ்ட் ஆயிட்டாங்க. அந்த மொமெண்ட்டை, அந்த நெகட்டிவிட்டியை அப்படியே பாசிட்டிவிட்டியா மாத்திருக்காரு. இது வந்து ஒரு வேர்ல்டு கப்லயும் சரி, எல்லா ஸ்போர்ட்டிங் ஈவெண்ட்லயும் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் இது. ஏன்னா அப்படியே ஒரு டவுன்ல இருக்கும்போது அது அப்படியே மாத்தி கொண்டு வருகிறது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. அப்படி இது பெக்கசேசி பண்ணியிருக்காரு. சோ அப்ப என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா லைன் அப்ல பாத்தீங்கன்னாலும் அதே இதா சேம் தான் இருந்துச்சு. ஃபார்மேஷன்ல பேக் 4 போயிருக்காங்கன்னு நினைக்கிறேன். பாத்தீங்கன்னா டிஃபென்சிவ் பாத்தீங்கன்னா 2 சென்டர் பேக்கும் ஃபுல்லுமே கிளியர் பண்ணிட்டே இருக்காங்க. கரெக்டா பொசிஷன் பண்றாங்க. பிளேயர்ஸ்க்கு ஒரு சின்ன ஒரு ஸ்பேஸ் கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஷூட்டிங் பண்றதுக்கு. ஹேவர்ட்ஸ்னாலும் சரி, மூசியானாலும் சரி, விட்ஸ்னாலும் சரி, எதுவுமே ஒரு இதுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஜெர்மனி செகண்ட் மினிட்டே கோல் போட்டுறாங்க. கான்ட்ரோவர்சி இருக்கு, ஹை ஃபுட்ங்கிறாங்க, அது ரெஃப்ரி இல்லங்கிறாங்க. கோல் ஆயிருது. ஆனா அந்த கோல் நல்லா போட்டாங்க ஜெர்மனி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கொஞ்ச நேரம் பொசிஷன் வைக்கிறாங்க. அப்புறம் லைட்டா ஒரு மொமெண்டம் ஷிஃப்ட் ஆகுது. ஒரு சின்ன இது என்னன்னா ஈக்குவடார் ஒரு சைடு நல்லா விளையாண்டாங்க. அந்த நல்லா விளையாடுற ஈக்குவலா ஜெர்மனி மிஸ்டேக் பண்றாங்க. பாவ்லோவிச்சோட ஒரு டச்சான மிஸ்டேக் வந்து கரெக்டா இதாகுது. ஒரு நல்ல ஒரு ஷாட் அவுட் சைடுல இருந்து பாக்ஸ். நோயருக்கு வந்து நோ சான்ஸ். லெஃப்ட் ஆஃப் ஹிஸ் ஹேண்ட்ல கோல் ஆகுது. சரியான ஒரு கோல் போட்டாங்க. 1-1ல மொமெண்டம் பண்றாங்க. சோ இப்படி மேட்ச் போயிட்டு இருக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னா இந்த ஜெர்மனி ஒரு கொஞ்ச நேரம் பொசிஷன் வைக்கிறாங்க, ஈக்குவலர் கொஞ்ச நேரம் பொசிஷன் வைக்கிறாங்க. இப்படியே போயிட்டு இருக்கு மேட்ச். அதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல எல்லோ கார்டு பாவ்லோவிச் வாங்கிறாரு. அவருக்கு பதிலா ஸ்டில்லரை கொண்டு வராரு. ஸ்டில்லரை கொண்டு வந்ததுதான் ஜெர்மனிக்கே ஒரு பெரிய ஒரு நெகட்டிவா அமைஞ்சிருச்சு. ஸ்டில்லர் வந்து இது ஒரு ஃபர்ஸ்ட் வேர்ல்டு கப் மேட்ச், யூரோவும் விளையாண்டது கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே அண்டர் பிரஷர். சரிங்களா? அவர் லெஃப்ட் டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட் விளையாடுறாரு. ஒரு சின்ன ஒரு பாஸ் போடுறதுக்கே கொஞ்சம் ஃபர்ஸ்ட் எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்றாரு. ஆனா நல்ல பிளேயர். நீங்க கிளப் லெவல்ல பாத்தீங்கன்னா நல்லா விளையாடக்கூடிய ஒரு பிளேயர். இப்ப அவர் வர்றாரு. இப்ப ஸ்டில்லர் வந்ததுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா ஸ்டில் ஈக்குவலார் வந்து பொசிஷன் வைக்கிறாங்க. ஒரு ஷார்ட் ஆன் டார்கெட் மேக் பண்றாங்க. அதே மாதிரி ஜெர்மனியும் பொசிஷன் வைக்கிறாங்க. அப்புறம் என்னன்னா என்மெச்சோ எடுக்கிறாங்க, கிமிச்சை எடுக்கிறாங்க. அதுக்கப்புறம் இது மாதிரி சேஞ்சஸ் எல்லாம் பண்றாங்க. மேட்ச் வந்து 50-50 ஆர் 45-55 பொசிஷன்ல போயிட்டு இருக்கு. சடனா ஒரு ஷாட் எடுக்கிறாங்க. ஒரு கார்னர் போகுது. இடையில வந்து செகண்ட் ஆஃப் ஸ்டார்டிங்ல என்னாச்சுன்னா ஒரு பெனால்டி இது வருது. முன்னாடி ஒரு ஃபவுலுக்கு VARல மாத்தி கொடுத்துறாங்க. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஈவென்ட். அப்புறம் பாத்தீங்கன்னா கரெக்டா ஒரு கார்னர் வருது. கார்னருக்கு வந்து பொசிஷன் பண்றாங்க. அப்ப கார்னருக்கு பொசிஷன் பண்ற இதுல ஸ்டில்லர் வந்து போஸ்ட கவர் பண்ணி நிக்கிறாரு. அதாவது வந்து கோல் போஸ்ட் பக்கத்துல நிக்கிறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா நோயர் கீப்பிங்ல இருக்கிறாரு. இவங்க கார்னர் இருக்கிறாங்க. டைரக்டா ஒரு கார்னர் வருது. ஒருத்தர் ஹெட் பண்றாரு. கார்னர் வர்ற டைம்லயே ஸ்டில்லர் வந்து முன்னாடி மூவ் பண்ணிருக்கணும். இந்த மிஸ்டேக் யாருமே சொல்லுவாங்களான்னு தெரியல. முன்னாடி மூவ் பண்ணிட்டாங்கன்னா அந்த பிளேயர் ஆஃப் சைட் ஆயிருப்பாரு. ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் மேட்ச் இன்எக்ஸ்பீரியன்ஸ்னால அப்படியே நிக்கிறாரு. ஹெட்டரு ஒரு சின்ன ஒரு ஃபிளிக், நோயரும் கொஞ்சம் மிஸ்டேக், ஃபிளிக் கோல் ஆயிருது. சோ எல்லாரும் என்ன நோயரை மிஸ்டேக் சொல்றாங்க. நோயரும் பண்ணிக்கலாம், சேவ் பண்ணிக்கலாமாங்கிற ஒரு எக்ஸ்பெக்டேஷன். சோ ஒரு நல்ல கோல். இப்ப ஃபுல் கம்ப்ளீட் மொமெண்டம் ஷிஃப்ட் பண்றாங்க. இப்ப ஃபுல்லா என்ன ஆகுதுன்னா ஜெர்மனியே வந்து ஃபுல்லுமே பொசிஷன் வைக்கிறாங்க, ஷார்ட் ட்ரை பண்றாங்க, எல்லாம் இது பண்றாங்க. அவங்க ஃபுல்லு கிளியர் கேம் விளையாடுறாங்க. அப்புறம் சப்ஸ்டிடியூஷன் அட்டாக்கிங் எல்லாம் எடுத்துட்டு டிஃபென்சிவா கொண்டு வர்றாங்க. எல்லாம் இது பண்ணுது. அப்புறம் மாய்சஸ் கேசேடோ பக்கா கேம். செல்சிக்குலாம் இந்த மாதிரி விளையாடுறதே கிடையாது. செல்சினாலும் சரி, பிரைட்டன்னாலும் சரி, டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல ஒரு பக்காவான கேம். எங்க கேப் விழுகுதோ அங்க கேப்பை அடைச்சாரு. ஷாட்டுக்கு ரேஞ்ச் அந்த ரேஞ்சை பிளாக் பண்ணாரு. அப்புறம் ஒன் டச் கொடுத்து கவுண்டர் அட்டாக் முக்கியமான ஒரு பொசிஷனை இது பண்றாரு. கைசோட கேம் சூப்பர். அப்புறம் சேஞ்சஸும் நல்லா பண்ணாங்க. எஸ்டுபினன் வந்தாரு. என்ஆர் விளையான்சியா கொஞ்சம் ஒரு 16 மினிட் வரைக்கும் ஆடி எல்லாமே பர்ஃபெக்டா ஒரு பர்ஃபெக்ட் மேனேஜ்மெண்ட் பண்ணாங்க. இது வந்து ஜெயிச்சிட்டாங்க.
ஓகே. சோ இதுல வந்து ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்த்தா விட்டே, அவரு தான் வந்து பெட்ரோ விட்டே தான் வந்து ஸ்டார் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. நியர்லி அவர் ரேட்டிங் மட்டுமே 8.7 வந்து கொடுத்திருக்காங்க. கை சைடோ சூப்பர்பா விளையாண்டுருக்காரு. பிளாட்டாவும் ஆங்கிலோவும் கோல் போட்டிருக்காங்க இந்த சைடு. இதே ஜெர்மனி சைடுல பார்த்தோம்னா சானே தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சாரு கோலை. அப்புறம் வந்து அதுக்கப்புறம் பெருசா நெமச்சா வந்துட்டு இந்த கேம் வந்து அந்த அளவுக்கு பெருசா ஆடல. டிபெண்டிங்ல வந்துட்டு கம்மி ரேட்டிங் அவருக்கு தான் வந்திருக்கு. ஸோ என்னதான் இருந்தாலும் ஜெர்மனி வந்துட்டு பொசிஷனிங் வைஸ் பார்க்கும்போது 61% பொசிஷனிங் வச்சிருக்காங்க. ஈக்குவலா 13% தான் பொசிஷனிங் இருந்திருக்கு. பட் ஷார்ட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஷார்ட்ஸ் ஆன் டார்கெட் 2 பேரும் 3 ஈக்குவலா தான் பண்ணியிருக்காங்க. ஆமா, அதே எக்ஸ்பெக்டட் கோல்ஸ் எல்லாத்துலயுமே இந்த ஈக்குவலர் தான் வந்து அதிகமா இருக்காங்க. பாசஸ்ல பொசிஷனிங் கேமா இருந்ததுன்னா பாசஸ், அப்புறம் எல்லா அக்யூரேட் பாசஸ் எல்லாத்துலயும் வந்து ஜெர்மனி தான் வந்து இது வச்சிருக்காங்க அதிக இது. டிஃபென்ஸ் பொறுத்த வரைக்கும் ஈக்குவலர் அருமையா பண்ணியிருக்காங்க. ஏன்னா அவங்களோட ஸ்ட்ராங்கே வந்து ஆமா அருமையா அவங்களோட ஸ்ட்ராங்கஸ்ட் பாயிண்ட் மிட்ஃபீல்ட் அண்ட் டிஃபென்ஸ் ரெண்டுமே வந்து ஈக்குவலர் வந்து பயங்கர ஸ்ட்ராங்கு. அட்டாக்ல தான் அவங்களுக்கு பிரச்சனையே தவிர அது இந்த மேட்ச்ல வந்து அவங்க சரி பண்ணியிருக்காங்க. இதுல வந்துட்டு இப்ப அடுத்த ரவுண்டு வந்து கன்ஃபார்மா இவங்க போயிடுறாங்க. ஜெர்மனி 3வது பிளேஸ்ல ஈக்குவலர் வந்துடுறாங்க. ஆமா, 2வது பிளேஸ் நமக்கு ஐவரி கோஸ்ட் வந்துடுறாங்க. ஸோ 3rd பிளேஸ் கன்ஃபார்மா ஈக்குவலர் உள்ள போகுது. ஏன்னா அவங்க கோல் டிஃபரன்ஸ் வந்துட்டு ரொம்பவே கம்மி. ஈக்குவலர் வந்து ஆனா எந்த ஆப்போனன்ட்ங்கிறது இன்னும் 2 நாள்ல தெரிஞ்சிடும். 2 நாள்ல தெரிஞ்சிடும். பட் யாரா இருக்க வாய்ப்பு இருக்கு? ஏன்னா இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப மிச்சம் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு பாஸ்னியாக்கு ஆப்போனன்ட் யாருன்னு தெரிஞ்சிருச்சு. ஆஸ்திரேலியா காலையில டிராப் பண்ணிருக்காங்க, அவங்களுக்கும் கிட்டத்தட்ட யாருன்னு தெரியல. இப்ப என்னன்னா அதுக்கு வந்து 495 காம்பினேஷன்ஸ் இருக்கு. ஓகேங்களா? அந்த 495 காம்பினேஷன் வந்து ஒரு காம்பினேஷன் தான் வரும். ஆமா, இது ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு ஆக்சுவலா. என்ன பிரச்சனைனா இதுல 2 பிரச்சனை இருக்கு, நான் சொல்லிடுறேன். இப்ப என்னன்னா குரூப்புக்குள்ளேயும் நீங்க செப்பரேட் பண்ணும், மத்த குரூப்புக்குள்ளேயும் அந்த டீமை செப்பரேட் பண்ணும். சோ ரூல்ஸ் வேற வேற மாதிரி வச்சிருக்காங்க. ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கும், இங்க பேச முடியாது. அது ரொம்ப காம்ப்ளிகேட்டடா இருக்கு ஆக்சுவலா. காம்ப்ளிகேட்டடா இருக்கும். அப்புறம் பாத்தீங்கன்னா அந்த 12 குரூப்ல இருந்து 8 டீம் எடுக்கிறாங்க இல்லையா, அதுக்கு 495 காம்பினேஷன்ஸ் இருக்கு. சோ இப்ப பாத்தீங்கன்னா பாஸ்னியாக்கு தான் அது கன்ஃபார்ம் ஆயிருக்கு. மிச்சம் டீமுக்குலாம் செகண்ட் பிளேஸ் வர டீமுக்கு கன்ஃபார்மா சொல்லலாம். 3rd பிளேஸ் வர டீமுக்கு வந்து நம்ம எல்லா மேட்சும் முடிஞ்சாதான் அந்த 495 இருந்து ஒரு காம்பினேஷன் வந்து தெரிய வரும். ஓகே ஓகே ஓகே. சோ ஓகே, இப்ப எப்படியும் ஜெர்மனி வந்துட்டு யாரு கூட விளையாட போறாங்கன்றது நமக்கு தெரியுமா? ஜெர்மனி வந்து தெரிஞ்சிருச்சு. 99% பராகுவே கூட. பராகுவே. அப்ப அந்த மேட்ச் வந்து கண்டிப்பா நல்ல மேட்சா தான் இருக்கும். ஏன்னா பராகுவேவும் ரொம்ப நல்லா டிஃபெண்ட் பண்றாங்க. இவர் வராரு. அந்த சஸ்பெண்ட் ஆனால டர்க்கி மேட்ச்ல ரெட் கார்டு வாங்கினார்ல, அவர் அந்த மேட்ச்க்கு வந்துருவாரு. ஓகே சரி. இப்ப ஜெர்மனி வந்துட்டு என்னென்ன மிஸ்டேக்ஸ் பண்ணாங்க இதுல? குறிப்பா இதுல வந்து அதே கிட்டத்தட்ட மெயின் டீம் தான் வந்து இதுல விளையாண்டுருக்காங்க இந்த மேட்சுமே. நான் நம்ம எதிர்பார்த்தது வந்து ஜெர்மனி ஜெயிச்சிரும். சரி, நல்ல ஃபார்ம்ல வர்றாங்க. குராக்கோட 7-1 ஜெயிச்சிருக்காங்க, ஐவரி கோஸ்ட் 2-1 ஜெயிச்சிருக்காங்க. இவங்களுடைய அதே மாதிரி ஜெயிப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம். இப்ப ஜெர்மனிக்கு வந்துட்டு இது ஒரு வார்னிங் பாயிண்ட் அப்படின்றத நம்ம சொல்லலாம். ஏன்னா அடுத்த மேட்ச் வந்து தோத்தா அவுட் தான், டவுட்டே இல்லை. சோ எந்த இடத்துல ஜெர்மனி வந்து மிஸ்டேக் பண்றாங்க? ஜெர்மனி எப்படி மிஸ்டேக் பண்றாங்கன்னா எல்லாருமே பண்ணிட்டு எல்லாருமே என்ன சொல்றாங்க, இந்த மேட்ச் மெயின் பிளேயர்ஸ் ரெஸ்ட் கொடுத்துருங்க அடுத்த மேட்ச். ஏன்னா ஃபர்ஸ்ட் இன்னும் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. நீங்க செகண்ட் இருந்தா கூட நீங்க மெயின் பிளேயர்ஸ் வச்சிருக்கலாம். நோயருக்கு ரெஸ்ட் கொடுத்துருங்க, ஒரு கிமிச்சுக்குலாம் ரெஸ்ட் கொடுத்துருங்க, அடுத்த மேட்ச் கொண்டு வந்துக்கலாம். இப்ப எல்லாத்தையும் இறக்கி ஒரே ஒரு சேஞ்ச் தான் பண்ணாங்க. இது நேத்தலியன் பிரவுனுக்கு பதிலா டேவிட் ரா மட்டும் தான் கொண்டு வந்தாங்க லெஃப்ட் பேக்ல. அதே பிளேயர் ஆட விட்டு மூசியாலா ஃபுல் மேட்ச், சின்ன பையன் 3 இது ரெஸ்டே கொடுக்கல. அப்புறம் என்னன்னா சேம் டாக்டிக்ஸோட எல்லா மேட்சும் வரக்கூடாது. பாத்தீங்கன்னா ஈவன் நீங்க மூசியாலா விர்ட்ஸே கூட அவங்க 2 பேரும் வந்து மூசியாலா லெஃப்ட் விங்கும் விளையாடுவாரு, அட்டாக்கிங் மிட்ஃபீல்டும் விளையாடுவாரு. சோ லெஃப்ட் விங் விளையாடும்போது ஸ்பேஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்கு. அது பண்ணல. ஃப்ளோரியான் விர்ட்ஸை வந்து மாத்திக்கலாம், இந்த மாதிரி ஐடியா பண்ணலாம். அப்புறம் இப்ப பாத்தீங்கன்னா இது டிஃபென்சிவ் மிட்ஃபீல்ட்ல இது என்மெச்சாக்கு பதிலா இது பாஸ்கல் கிராஸோ யாராச்சும் இறக்கி எப்படிதான் இருக்குன்னு பாத்துருக்கலாம். சோ ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் இப்ப நான் என்னன்னா லக்கியா அமைஞ்சிருக்குன்னு போன வீடியோ விளையாண்ட பிளேயர்ஸே தான் மேக்ஸிமம் விளையாட வச்சிருக்காங்க. என்மெச்சா, பவுலோவிக், கை அவார்ட்ஸ் ஆடி இருக்காரு, முசியாலா வச்சு எல்லாரும் அவங்க பொசிஷன்ல இந்த 3 மேட்ச்ல யார் யார் ஆடி இருக்காங்களோ அவங்களே இறக்கி விட்டுருக்காங்க. ரூடிகர், கிமிச்சு எல்லாரும் அவங்கலாம் சேஞ்சே எந்த ஒரு டெஸ்ட்டுமே பண்ணல ஜெர்மனி.
இது லக்கா மஞ்ச மேட்ச் அவங்க ஆல்ரெடி யூஸ் பண்ணிருக்கணும். சோ அவங்களே அவங்க எக்ஸ்போஸ் பண்ண மாதிரி ஆகி போச்சு கடைசியில. அப்ப என்னாச்சுன்னா நல்ல இன்னும் பெஞ்ச் சூப்பர் டேலண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்க. சோ ட்ரிபிள் பண்ண பிளேயர்ஸ்லாம் இருக்காங்க. மேக்ஸிமிலியன் பேர் வந்தாரு. சோ அப்ப என்னன்னா அவர் வந்து விளையாடுறாங்க முழுசாவே விளையாட வைக்கல. என்னன்னா இப்ப பாத்தீங்கன்னா சென்டர் பேக்ஸ் வந்து ஸ்பேஸ் குடுக்கலாம் அவரால் ஒண்ணுமே பண்ண முடியல. பாத்தீங்கன்னா ஒரே ஒரு ஷார்ட் ஆட்டாரு தான் கடைசி நிமிஷத்துல வச்சாரு. அது ஈஸி சேவ் ஆயிடுச்சு. அப்ப என்னன்னா சென்டர் பேக் ஸ்பேஸ் கொடுத்தோ த்ரூ பால் வில்லனா உண்டாவுக்கு இது கிடையாது. நீங்க குரசாவோ இல்ல ஐவரி கோஸ்டோ எடுத்து சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க ஸ்பேஸ் கொடுத்தாங்க. இப்ப இவங்க இல்லைன்னா ஒருத்தருக்கு மட்டும் ஸ்பேஸ் பிளாக் பண்ணல. உண்டோ, விர்ட்ஸ், மூசியாலா, ஈவன் சானே என்ன பண்ணிட்டாருன்னா கொஞ்சம் டீப்பா இறங்கி விளையாடுறாரு. அப்பவும் ஒன்னும் கிடைக்க மாட்டேங்குது. சோ அப்ப என்னன்னா அப்ப ஈக்குவலா கிட்ட இருந்து மத்த டீமும் கத்துக்கணும் எப்படி அவங்க ஜெர்மனிக்கு ஸ்பேஸ் கொடுக்க கூடாது அப்படிங்கறத கிளியரா இது பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா இது ஒரு கால் வேக்கப் பாயிண்ட் தான். தோத்தாலும் அவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா எந்திரிச்சு வரலாம். நம்ம இந்த வந்து யூஸ் பண்ணி கரெக்டா அதை சேஞ்ச் பண்ணிட்டு, ஏன்னா அவங்க பரையா அவ்வளவு டிஃபிகல்ட்டா இருக்காது. அதுக்கப்புறம் வர மேட்ச் வந்து பிரான்ஸ் கூட வர மாதிரி இருக்கு. சோ வந்து அவங்க ஆடும்போது அல்மீரான் வந்துருவாரு. ஏன்னா ரெட் கார்டுல இருக்காரு, அல்மீரான் வந்துருவாரு. சோ அவங்களோட அட்டாக் வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருக்கும் பராகுவே கூட ஆடும்போது. டிஃபென்ஸ் ஏற்கனவே நம்ம பார்த்தோம், அந்த ஒரு டர்க்கி கூட ஒரு ஆள் எல்லாமே டிபெண்ட் பண்ணிருக்காங்க. அதனால அதெல்லாம் பார்க்கும்போது பராகுவேவும் கொஞ்சம் டஃப்பான ஆப்போனன்ட்ஸ்ங்கிறது தான் நம்மளோட இது. சரி பார்ப்போம். கண்டிப்பா ஈக்குவலருங்கிற ஒரு டீம் வந்து இனிமே யார் கூட ஆடினாலும் ரொம்ப டஃப்பா தான் ஆடுவாங்க, அதுல டவுட்டே கிடையாது. ஏன்னா இப்ப ஆடின மேட்ச் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பூஸ்ட் கொடுத்துருக்கோம். அவங்க அடுத்த மேட்ச் ஆடுற விதமே வேற மாதிரி இருக்கும்னு தான் எனக்கு தோணுது. சரி பார்ப்போம் ஈக்குவலர் யாரு கூட வரா அப்படிங்கறத நம்ம பொறுத்து இருந்து நம்ம பார்க்கலாம். இதே மாதிரி ஒரு நல்ல மேட்ச் ரிவ்யூ அண்ட் ரிவ்யூல நெக்ஸ்ட் டைம் சந்திப்போம். பாய் ஃப்ரம் கபில் முருகேஷ், கௌதம்.